ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சரோஜா சமையலில் ப்ரக்கோலி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஹாஃப் ப்ரக்கோலி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்னதாக வெட்டி வச்சுட்டு வெந்நி ரெடி பண்ணிவிட்டு அதில் ப்ரக்கோலியை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ப்ரக்கோலி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரை நல்லா சூடு பண்ண வச்சுட்டு சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் கலர் மாறணும்னு வேண்டாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போது இதில் ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கழுவி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து. இப்போது இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற ப்ரக்கோலியை உள்ளே சேர்த்துக்கணும். ப்ரக்கோலியவும் எல்லா மசாலா கூடயும் சேர்ந்து நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். இப்போது இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்க்கலாம். இப்போது இது கூட 1 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் நார்மலான சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்குறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். சாப்பாடு அரிசினால் நான் இப்போ 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்தாச்சு. குக்கரை மூடி 1 விசில் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும். இப்போது 1 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே மெதுவாக நல்லா கலந்து விடணும், எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி. கீழே அடிப்பிடிக்காமல் குலையாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப சுவையான ப்ரக்கோலி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு. இன்றைக்கி சரோஜா சமையலில் சூப்பரான சுவையான ப்ரக்கோலி ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. தேங்க்யூ. ப்ரக்கோலி ரைஸ் கூட அப்பளமும் சேர்த்து சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.